Day 2 of sleeve 10 days challenge. தேவையான மெஷர்மெண்ட்ஸ் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஆம் ஹோல், ஸ்லீவ்லன் ஸ்லீவ், நம்மளுக்கு ஸ்லீவ் பாட்டம் ரவுண்ட் மெஷர்மெண்ட். ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஃபோல்டட் சைடு நம்ம சைடு வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். டாப்பில் வந்து ஒரு 1/2 inch இறக்கி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் எடுத்துக்கொள்ள அதை டிவைடட் பை 2 போட்டுக்கணும். 17 டிவைட் பை 2 8.5 வருது. அதுலேருந்து 1 inch நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 1 inch மைனஸ் பண்ணிவிட்டு வர ஆன்சரை நீங்கள் வந்து அந்த லைனில் மார்க் பண்ணிக்கலாம். 17 டிவைட் பை 2 மைனஸ் 1 inch 7.5 நம்ம போட்ட லைனில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த பாயிண்ட்லேருந்து கீழே வந்து ஒரு 3.5 inch மார்க் பண்ணி நான் ஜஸ்ட் ஒரு குட்டி லைன் மாதிரி போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம கேப் ஹைட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நம்ம எந்த பாடி மெஷர்மெண்ட்க்கு எவ்வளோ வைக்கலாம்னு சொல்கிறேன். நம்மளோட ஸ்லீவ் ஆர்ம் கர்வ் இந்த இடத்துல தான் முடியணும். இப்போ கர்வ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் வச்சு நம்மளோட அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம மார்க் பண்ண அந்த 3.5 inch பாயிண்ட் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கோங்க. அதோட மிட் பாயிண்ட் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். டேப்பை ஜஸ்ட் அப்படியே அந்த லைன் மேலே வச்சு 2 மடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு அதோட மிட் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் கிடச்சிரும். இப்போ இதுக்கு நம்ம மிட் பாயிண்ட் அகைன் எடுக்கணும். அண்ட் இன்னொரு சைடுக்கும் நம்ம மிட் பாயிண்ட் எடுக்கணும். ஜஸ்ட் நம்ம அந்த லைனை 2 பிரிச்சிட்டோம். 2 பிரிச்சுட்டு அந்த 2 பார்ட்டுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கர்வ் முடிகிற இடத்துல 1/4 inch கீழே மார்க் பண்ணிக்கணும். சென்டர் சைடில் 1/4 inch மேலே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு கர்வ் போட போகிறோம். ஃப்ரீ ஹேண்டில் வரலன்னா ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த பாயிண்ட் எல்லாத்துலேயும் பாடுற மாதிரி வச்சு நம்ம கர்வ் போட்டுக்கலாம். இன்னொரு வீடியோவில் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம போட்டு அந்த கர்வை அளந்து பார்க்கணும். அளந்து பார்க்கும்போது 17 டிவைட் பை 2 நம்மளுக்கு என்ன வருதோ அந்த அளவு வரணும். நம்மளோட ஆர்ம் ஹோலோட பாதி மெஷர்மெண்ட் வரணும். இப்போ ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வேணுமோ அதோட பாட்டமில் ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கணும். நம்ம கை எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுத்திருப்போம். அந்த மெஷர்மெண்ட்டை 2 டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேப் ஹைட் பாயிண்ட்டையும் நம்மளோட ஸ்லீவ் பாட்டம் பாயிண்ட்டையும் ஸ்ட்ரைட் ஸ்கேல் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஸ்லீவ். பை.